வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் டாக்டர் திருப்பதி மாபெரும் வெற்றி. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட டாக்டர் திருப்பதி மொத்தம் 1,05,500 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட சிட்டிங் எம்எல்ஏ நல்ல தம்பியை விட 48,260 வாக்குகள் அதிகமாக பெற்று அவர் பெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளார். வெற்றி உறுதியானதும் டாக்டர் திருப்பதி தேர்தல் அதிகாரியிடமிருந்து வெற்றி சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டார். மேலும் இதையடுத்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் திருப்பத்தூர் முழுவதும் ஆர்வத்துடன் மேளதாளங்கள் முழங்க வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் திருப்பதி கூறியதாவது: தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கூறிய தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுவேன். திருப்பத்தூர் மக்களின் குறைகளை என் அண்ணன் தம்பி போல கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்வு காண்பேன் என உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்தார். இந்த பேச்சு தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்காக விமல் ராஜ். வாக்காளர் பெருமக்கள் மட்டுமல்ல, அனைத்து பொதுமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியின் ஆசி பெற்ற வேட்பாளராக டாக்டர் என் திருப்பதி ஆகிய நான் தளபதியின் ஆசி பெற்ற சின்னமான விசில் சின்னத்தில் போட்டியிட்டதில் தொகுதி மக்கள் அனைவரும் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ததற்கு உங்கள் பணிந்து மட்டுமல்ல, பாதம் தொட்டு எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தொகுதி மக்களின் மேம்பாட்டிற்காக தளபதியின் தேர்தல் வாக்குறுதியான அனைத்தையும் நிறைவேற்றுவேன். தேர்தலின் வாக்குறுதியின் போது கூடிய திருப்பத்தூர் மருத்துவ கல்லூரியை உருவாக்குவது, திருப்பத்தூர் தொழிற்பேட்டை அமைப்பது, தென்பெண்ணையாறு பாலாறு இணைப்பது, மலைவாழ் ஜவ்வாது மலையில் உள்ள அனைத்து சாலைகளையும் சீரமைப்பது, திருப்பத்தூரில் இஸ்லாமிய பெருமக்கள் பெருவாரியாக வாழும் அனைத்து பகுதிகளிலும் சாலை, குடிநீர், கழிவுநீர் கால்வாய் இவற்றை மேம்படுத்துவது என அனைத்து பணிகளையும் குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன். இது வாக்குறுதியாக இல்லை, என்னுடைய எண்ணத்தில் தோன்றும் மூச்சு. அதேபோல் படித்த இளைஞர்களுக்கு என்னுடைய இடத்தில் ஏரிக்கோடியில் கூடிய விரைவில் டிஎன்பிஎஸ்சி மட்டுமுள்ள அனைத்து பயிற்சி தேர்வுகளுக்கும் திறன் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களை வைத்து நான் பயிற்சி கல்லூரியை அமைப்பேன், இலவசமாக. அது மட்டுமல்லாமல் படித்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் இந்திய ராணுவம், காவல்துறை இதில் சேருவதற்கு அங்கு இலவசமாக உடற்பயிற்சி கூடத்தை அமைத்து திறன் வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு அவர்கள் பயிற்சி அளித்து குறைந்தது அரசு பணிகளுக்கும் மட்டுமல்ல, இந்திய துணை ராணுவ மற்றும் காவல் பணிகளுக்கு குறைந்தது வருடத்திற்கு 1000 பேரை கண்டிப்பாக அனுப்புவேன் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வாக்காளர் பெருமக்களுக்கு மட்டுமல்லாமல் தொகுதி மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை அவர்கள் பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன்.